இருக்குதுப்பா, ரொம்ப அருமையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க, குடிய விட்டுருவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. இந்த படத்துக்கு உண்மையாலுமே வரி விலக்கு பண்ண வேண்டிய ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்ம ஹியூமராக இருக்கும். அதில் சிரிக்காதவங்க கூட கோமா ஸ்டேஜில் இருக்கவங்க கூட சிரிப்பான். இது வந்துட்டு ரொம்ப டச்சிங்கான ஃபிலிமு. ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு யாருமே வந்துட்டு குடிக்கூடாதுன்னு தோணும். எங்கள் லைஃப் பார்க்குற மாதிரி இருந்தது. நாங்கள் எப்படி குடியிலேருந்து வெளியே வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோமோ அதே மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. நாங்கள் படத்தை பார்த்து நாங்கள் அழுதுட்டோம். உண்மையிலேயே எங்களோட வாழ்க்கையில் இது மாதிரி நடந்திருக்கு. ரெண்டாவது டைமும் பார்க்கலாம், போர் அடிக்காது. படம் நல்ல காமெடி. மாறன் சார் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. ஏன்னாங்க இந்த படம் பார்க்குறவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து குடிக்கிறவங்களெல்லாம் வந்து பார்க்க வைக்கலாம். நாம் திருத்தறதுக்கு வழி பண்ணணும் அவங்கள. நல்லா தானே இருக்குது. புரியல என்னென்ன மெசேஜ் சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை, குடிக்கிறவங்களாம் இங்கே வந்து பார்த்து திருந்துங்க. நிஜமாக சொல்கிறேன், நல்லா இருக்கு. காமெடி இல்லை, மோஸ்ட்லி அங்கங்கே இருக்குது. ஆனால் சிரிக்கலாம் அது கண்டிப்பாக. கிளைமேக்ஸில் தான் அழுதுட்டாங்க. அது இருக்குது, பாருங்கள் கண்டிப்பாக. நாட்டுக்கு ரொம்ப தேவையான படம்னா இந்த படம் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா நம்ம உண்மையான தேவையில்லாத படங்களை பார்க்குறதுக்கு பாட்டில் ராதா இந்த படத்தை பார்க்குறது ரொம்ப தேவைண்ணா. இது வந்து பப்ளிக் எல்லாருமே சேர்ந்து பார்க்கணும். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் சொல்கிற மெசேஜோட இந்த மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்ம ஹியூமராக இருக்கும். அதில் சிரிக்காதவங்க கூட கோமா ஸ்டேஜில் இருக்கவங்க கூட சிரிப்பான். ஆனால் செகண்ட் ஹாஃபில் நம்ம எந்த நிலமையில் இருக்கோம். நான் நிறையலாம் குடிக்க மாட்டேன், எப்போனா கட்டிங் போடுவேன்றான் பார்த்தீங்களா. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பொய். அவன்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியாதியில் மாட்டிகிட்டு இருக்கான். அது அதனால் அவன் குடும்பம் எவ்வளோ அழியுது. பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கட்டும், குடின்றதே தப்பு. அதில் எப்படி மாட்டி ஒரு குடும்பம்லாம் சீரழியுது அப்படின்றத அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு உண்மையாலுமே வரி விலக்கு பண்ண வேண்டிய ஒரு படம். எந்த இடத்துலையுமே லாக் இல்லை. ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரிப்பு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கண்ணீர், அதுக்கப்புறம் ஒரு ஆனந்த கண்ணீர் கொடுத்து அழகாக முடிச்சிருக்காங்க. இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு படம். காந்தாரான ஒரு படத்துக்கெலாம் நீங்கள் வந்து தாதா சாஹேப் பால்கே விருது 2 படம் எடுத்தவனுக்கு நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க. நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு அருமையான ஸ்டோரி பண்ண இந்த தினகரனுக்கு ஏதோ ஒரு அவார்டு கொடுக்கணுன்றது என்னோட விருப்பம். ஐயோ, ஆர்டிஸ்ட் நல்லா அழகாக தேர்ந்தெடுத்த ஆர்டிஸ்டாக யார் யார் வேணுமோ அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேரை மறந்துட்டேன், ஹீரோவை. பட் அவ்வளோ நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சில் மிஸ்கின் வந்து இடவரமாக பேசினார் அப்படின்னு சொன்னாங்க, மேடை இது இல்லாமல். எனக்கு தெரிஞ்சு மிஸ்கினியாக ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவரும் குடிக்கிறத விடணும் அப்படின்றத நான் ஆசையோடு கேட்டுக்கிறேன். இன்னொன்று, ரொம்ப அறிவாளியும் அப்படி தான் நான் பேசுவாங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சொல்கிறேன். ஏன்னா ஒரு சீனில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த டி அடிக்ஷன் சென்டரில் நிற்பான். சான் ரோல்டன் போட்டிருக்காம பாருங்க மியூசிக்கு, அடடடா அருமையாக இருந்தது. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் மியூசிக்கும் சான் ரோல்டன் அருமையாக பண்ணியிருக்கான். ஐயோ, இந்த படத்துலேருந்தே அவர் பேர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், முணுமுணுக்க ஆரம்பிக்கும். அப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நானும் கலக்குவேன் அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இருக்குதுப்பா, ரொம்ப அருமையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க, குடிய விட்டுருவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. நாடே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபேமிலியும் ரொம்ப நல்லா இருக்கும். காமெடி நிறையா இருந்தது. நல்லா இருந்தது. படம் சூப்பராக அருமையாக இருந்தது. அந்த அளவுக்கு காமெடி இருந்தது. காமெடி நல்லா இருந்தது. அப்புறமேட்டா வந்து குடிக்கிறவங்களாம் தயவுசெய்து இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிருவாங்க. இந்த நாடே சூப்பராகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லா இருந்ததுங்க. ஃபேமிலி ஸ்டோரிங்க, நல்லா இருந்தது. அதாவது குடிக்கிறவங்க வீட்டு ஃபேமிலி எப்படி இருக்கும், கஷ்டப்பட்டு எப்படி நல்ல முறையில் வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எங்கள் லைஃப் பார்க்குற மாதிரி இருந்தது. நாங்கள் எப்படி குடியிலேருந்து வெளியே வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோமோ அதே மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, செமையாக இருந்ததுங்க. ரியலாக பண்ணியிருக்காங்க, செமையாக இருந்தது. யாரோட ஆக்டிங்னா ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்களும் ஒரு குடிநோயாளி தான். ஏ மெம்பர்ஸ் தான் நாங்களும். குடியை விடுறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கும் தெரியும். நாங்கள் தொடர்ந்து ஏஐயில் இருக்கிறதுனால நாங்கள் குடியை விட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அது பொதுமக்களுக்கு எடுத்துகிட்டு போன விஷயம். இது பாட்டில் ராதா ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு குடிநோயாளி எப்படி திருத்தலாம், எப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் ஏற்படும். குடிக்காரங்களும் இதை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஃபேமிலியில் பின்னாடி நடக்கிறது என்ன விஷயம் தெரியாமல் தான் அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை படத்தை பார்க்கும்போது பேக்கில் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தெளிவுத்தன்மை ஏற்படும். நல்லாயிருக்கு படம். இது நல்ல சென்டிமெண்ட்லாம் கொண்டு போயிருக்க டைரக்டர் தினகரன். உண்மையாக சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு.
ஒரு ஒரு சீனில் கூட நம்ம எந்திரிச்சு போகணுன்னு அவசியம் இல்லை, உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கு படம். எல்லாம் குடும்பமாக வந்து பார்க்கணும். நன்றி. கனெக்ட் ஆனதுனால தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். உண்மையாக நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. நானும் என்ன கேட்டால் நானும் ஒரு குடி நோயாளி தான். கண்டிப்பாக ஒரு இதை பார்க்குறதுக்கு ஒரு 20% திருந்துவாங்கல்ல. கண்டிப்பாக ஒரு 20%, 120% கண்டிப்பாக திருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதனால் கொஞ்சம் கண்டிப்பாக இதனால் ஒரு மாற்றமும் இருக்கும். ஏன்னா குடிநோயாளின்னு இதை பார்த்து உணர்வாங்க. இன்னொன்று நிறைய பேருக்கு இந்த ஏஏ அதுக்கப்புறம் சென்டர் இருக்கிறதெல்லாம் தெரியாது. இதை பார்க்கும்போது லேடிஸுங்களுக்கும் கொஞ்சம் தெரியும், அவங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து விடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படம் 90% சூப்பர். தொடர்ந்து பார்க்கலாம். படம் 2வது டைமும் பார்க்கலாம், போர் அடிக்காது. படம் நல்லா காமெடி. மாறன் சார் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வென்டாஸ்டிக் நல்லா நடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் அவருக்கு அது நல்லா எதனா ஒரு நடிப்புக்கு உண்டான தகுதி, எதனா ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நாங்கள் படத்தை பார்த்து நாங்கள் அழுதுட்டோம் உண்மையிலேயே. எங்களோட வாழ்க்கையில் இது மாதிரி நடந்திருக்கு. அதனால் வந்து திரும்பி பார்த்த மாதிரி இருக்குது. இது ஒரு அவேர்னஸ். இந்த அவேர்னஸோட இந்த குடியால் எவ்வளோ குடும்பம் பழகட்டும், ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டோன்னு இருக்கணும். ட்ரிங்க்ஸ் வந்து தவிர்க்க முடியாது. அளவாக இருந்துட்டா நல்லது. அளவாக இருந்துக்குன்னா நல்லது. அவ்வளோதான். பரவாயில்ல, நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு டைரக்டருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சொல்கிறார்? இளைஞர்கள் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அது டைரக்ஷன் சூப்பர். அவரே வாழ்ந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. குடிக்கிறவங்களாம் திருந்துவாங்க. நல்லா படம் எடுத்துக்கிறீங்க, சூப்பர் படம், நல்லா இருக்குது. குடிக்கிறவங்க நாடு நல்லா இருக்கும். குடிக்கிறதா குடும்பம் அழிஞ்சு போதாது. இதே நல்லா நடிப்பாங்க, எல்லாம் நல்லவங்களாம் குடும்பம் வாழ்வாங்க. அதுதான் தேவை மக்களுக்கு. ஏன்னாங்க இந்த படம் பார்க்குறவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து குடிக்கிறவங்களெல்லாம் வந்து பார்க்க வைக்கலாம். நாம் திருத்தறதுக்கு வழி பண்ணணும். அவங்கள குடிக்காதவங்க குடிக்கிறவங்கள திருந்த வைக்கணும். அப்போ செலவு பண்ணி அவங்கள படம் பார்க்க வைக்கணும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பெஸ்ட் டைரக்ஷன். ஹீரோலாங்க கிடையாது. ஹீரோ கூட எல்லாம் சும்மா டைரக்ஷன் தான். எல்லாம் ஹீரோல யாருன்னு தெரியல. எனக்கு யார் பேரே தெரியாது. அவர் பேர் ஐயா, சில கேரக்டர் தான் அதெல்லாம். டைரக்டர் தான் ஹீரோ. போதுமா? அவரே ஹீரோ ஆயிட்டார். ஐயா, முடியாதுங்கிறதெல்லாம் குடிக்கிறவன் பண்ணுற வேலை. நம்ம முயற்சி பண்ணணுங்க, விடாமுயற்சி. என்ன முயற்சி? அஜித் படம் விடாமுயற்சி மாதிரி குடிக்கிறவங்களுக்கெல்லாம் படம் பார்க்க வைக்கணும். நாம் இந்த படத்தை குடிக்காதவன் குடிக்கிறவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கலாம், ஃப்ரீயாக போய் பாருன்னு. திருந்தறதுக்குன்னு சொல்லக்கூடாது, படம் பாருன்னு. அதில் யாராவது திருந்துவாங்க. நல்லா டைரக்டர் தான் பாராட்டுறான். படம் நல்லா இருக்கு. படம் ஒரு குடியிலேருந்து எப்படி வரணும்னா, ஒரு குடும்பத்துலேருந்து வெளில போய் ஒரு ஃபேமிலி கூட எப்படி சேரணும், அந்த குடியால் வந்து இவ்வளோ பாதிப்பு நடக்குதுன்ட்டு. இதில் நான் குடியில் இருந்துக்கிறேன். இந்த படம் பார்த்தோன்னா இப்போ வெளில குச்சிருக்கிறோம். இந்த படம் பார்த்தாங்கன்னா குடிக்கிறன்னு எண்ணெய் விட்டு அவர் ஃபேமிலியோடு எப்படி இருக்கணுமோ அந்த ஃபேமிலி கூட இருக்கணும். ஆனால் தொடர்ந்து இந்த ஏ மீட்டிங் போனால் தான் இந்த குடியை விட முடியும். படம் நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது, பார்க்க வேண்டிய படம். லைஃப் டர்ன் அவுட்டுங்களா. இந்த படம்லாம் பார்த்து நம்ம ஆக்ஷனில் போட்டோம்னா லைஃப் டர்னிங் தான். ஃபஸ்ட்டு படம் பார்க்கணும். அப்புறம் நம்மளால் குடி விட முடியலன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சென்டர் சிகிச்சை மையம் சொல்கிறாங்கல்ல, ரியாப்பின்ட்டு, அதில் ஒரு போய் எடுத்துகிட்டு வந்தான்னா ட்ரை பண்ணலாம். ஏ மீட்டிங் நிறைய இடத்துல நடக்குது. அந்த மீட்டிங் போனோன்னா லைஃப் மாறும். அழுக வந்துடும். எங்கள் ஸ்டோரி மாரி ஸ்டோரி தான். அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். நானும் குடியால் பாதிக்கப்பட்டவன் தான். அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். குடி ஒழிக்க முடியாது, வேணா தள்ளி வைக்கலாம். இன்றைக்கி வேணாம், அடிப்படையில் தள்ளி இன்றைக்கி வேணாம், நாளைக்கு குடிச்சிக்கலாம்
பார்த்து அதெல்லாம் தள்ளி வைக்க முடியாது. ஸ்டோரின்னு பார்த்தா இது ஒரு எங்களோட ஸ்டோரி மாரி இருக்கு இந்த படம். குடிய வாழ்க்கை நல்லா இருந்துச்சுங்க படம். இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் இது சொல்வேன். ஏன்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும், குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் பார்க்கணும் இந்த படம். ஏன்னா நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க வழி தேடுவாங்க. நான் குடிக்கிறேன், என்னால் விட முடியலன்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இது வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வழி கிடைக்கும். ஏன்னா அவங்க லைஃப் அவங்க பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து. அவங்க குடிக்கிறவங்க வந்து தான் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ரியலிஸ்டிக்காக இதில் காட்டியிருக்காங்க. அவங்கள அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நான்லாம் அந்த படத்து லாஸ்ட் சீன் எல்லாம் நிறைய சீனில் கண் கலங்கிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருக்குது. எங்களோட வாழ்க்கையிலுமே இப்போ நாங்கள் அதிலிருந்து மீண்டு வந்து அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த எமோஷனலாக நான் என்ன பார்த்த மாதிரி இருந்தது. அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டோம் நாங்கள். அந்த மாதிரி இருந்தது ரெண்டு பேருமே. அப்புறம் அந்த ஹீரோயின் அப்புறம் அசோக் சார் அவங்க எல்லாருமே சூப்பர். அவர் வந்து அசோக் சார் வந்து அவர் ஃபேஸ்லேயே ரியாக்ஷன் காட்டிட்டார். ஒரு சீனுமே ஒரு போல்டாக அந்த மாதிரி அழகாக காட்டியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. பாடல்களும் கேட்குற மாதிரி நல்லாவே இருக்குது. இல்லை போரிங்காகவே இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த லைஃப்பில் இருந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து அது போரிங்காகவே தெரியல. நிறைய பேருக்கும் யாருக்குமே போரிங்காக தெரியாது. இது வந்துட்டு ரொம்ப டச்சிங்கான ஃபிலிமு. ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு யாருமே வந்துட்டு குடிக்கூடாதுன்னு தோணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னென்ன சொல்ல வராங்க மெசேஜை விட ஒரு படமாகவே அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது குடி பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாங்க. அது வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. கடைசியில் ஒரு ஹாப்பி எண்டிங்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்பலாம் கஷ்டப்படுத்தலை. ரொம்ப நல்லா இருக்குது படம். படம் சூப்பராக இருக்குது. படம் வெளியே மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குற படம். குடினால் பாதிக்கப்பட்டு சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வரும். குடி யாரெல்லாம் நான் விட மாட்டேன், ஆனால் குடி பண்ணுறவங்களாம் வந்து கூட்டு வந்து காமிச்செல்லாம் கண்டிப்பாக அந்த குடியை விட்டுருவாங்க. குடிகாரெல்லாம் வந்து பார்த்தாங்களாம் வெளியே வரும்போது படத்தில் வெளியே கண்ணியோடு வருவாங்க. குடியை ரெண்டாவது அந்த எண்ணமே வராது. நான் வாழ்க்கைன்றது நமக்கு மட்டும்தான். நம்ம சார்ந்த மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, இவங்க எல்லாமே வாழணுன்றது அந்த படத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் படம் நல்லா இருக்கு, நான் பார்க்கலாண்ணா. ஃபஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் இது லாகின் லைட்டாக இருக்குது. செகண்ட் ஹாப்லாம் கொஞ்சம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குதுண்ணா. படம் விறுவிறுப்பாக இருக்குது, நல்லா போகுது. மற்றபடி வந்து காமெடி ஓகே, எதிர்பார்த்தாலும் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் கம்மி தான். படம் பார்க்கலாம்.